ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த முறை இந்திய அணி மிஸ் ஆகாதுங்க. ஃபஸ்ட் டைம் தான் மிஸ் ஆச்சு. இந்த முறை கண்டிப்பாக இந்திய அணி நாங்கள் பை வாங்கியே தீருவோம். இன்றைக்கி நடக்க போகிற போட்டி 100% நாங்கள் தாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணி எதிரான இன்றைக்கு சவுத் ஆப்பிரிக்கா அணி விளையாட போகிறாங்க. முதல் சூப்பர் 8 சுற்றில் முதல் போட்டி. அந்த போட்டி குறித்து சவுத் ஆப்பிரிக்கா அணியின் பவுலிங் பயிற்சியாளர் மானி மார்க்கல் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்திய அணிக்கு சவால் விட்டு பேசியிருக்காரு. லாஸ்ட் முறை ஃபைனல் தப்போ நாங்கள் இந்தியா எதிராக தோற்றோம், இந்த முறை நாங்கள் பழி வாங்கியே தீர்வோம்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிக்கையில் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மானி மார்க்கல் சவுத் ஆப்பிரிக்கா அணியோடைய பவுலிங் பயிற்சியாளர். அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணி ஒரு தலை சிறந்த அணிங்க, வலுவான அணி, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்தியாவை நாங்கள் பை வாங்குகிற நேரம் இதுதான். லாஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனலில் நாங்கள் இறுதிப் போட்டியில் இந்திய அணிக்கிட்ட தோற்றோம். ஜெயிக்க வேண்டிய போட்டியை நாங்கள் தோற்றோம். அது கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப காயத்தை கொடுத்துச்சு. நான் எங்கள் அணி வீரர்களுக்கு அதான் சொல்கிறேன், இது உங்களுக்கு திரும்பி கொடுக்க வேண்டிய நேரம். கண்டிப்பாக உங்களோட நல்ல பெஸ்ட்டை காட்டுங்க. எந்த அணியை வேணால் வீழ்த்தலாம், இந்திய அணியும் வீழ்த்தலாம். இந்த போட்டி முதல் போட்டி வெற்றி பெற்றாலே போதும். சூப்பர் 8 சுற்றில் நாங்கள் அடுத்து செமிஃபைனல் போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்திய அணி ஒரு வலுவான அணி. இந்திய அணி அடித்தாலே போதும், நாங்கள் செமிஃபைனலுக்கு குவாலிஃபயர் ஆன மாதிரி தான் நாங்கள் கருதுகிறோம். அதனால் கண்டிப்பாக இன்றைய போட்டி நாங்கள் 100% வெற்றி பெற்று தீருவோம். நீங்கள் வேணால் பொறுத்து இருந்து பாருங்கள். எங்கள் அணி வீரர்கள் ரொம்ப ஒரு நல்ல மொமெண்டமில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மானி மார்க்கல் தலைவன் கொஞ்சம் நல்லா சவால் விட்டு இந்திய அணிக்கு பேசியிருக்காப்புல. ஓகே பார்க்கலாங்க. மேட்சா இன்னைக்கு 6-7 மணிக்கு தொடங்க போது. கண்டிப்பாக ஒரு பெரிய மேட்ச்னு சொல்லாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வேர்ல்டு கப் ஃபைனலில் இதே டீம் தான், 2 டீம் தான் மோதிச்சு, இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா. அதில் இந்தியா கிட்டத்தட்ட கை விட்டு போன மேட்ச்சை கையில் எடுத்துகிட்டு வந்து கோப்பை வென்றாங்க. அதே போல் இப்போ இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்கா இன்றைக்கி விளையாட போகிறாங்க. நாங்கள் வேறு திரும்ப கொடுக்க வேண்டிய நேரம், பை வாங்குகிற நேரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பவுலிங் பயிற்சியாளர் பேசியிருக்காப்புல. ஓகே பார்க்கலாம். மேட்ச் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு விறுவிறுப்பான மேட்ச்சுங்க. ஆனால் அவர் சொன்னதில் ஒரு வேல்யூவான பாயிண்ட் என்ன எடுத்துக்கலான்னு கேட்டால், இந்தியாவை வீழ்த்தினா கிட்டத்தட்ட செமிஃபைனலுக்கு குவாலிஃபயர் ஆன மாதிரின்னு சொன்னார் பாருங்கள். அது 100% உண்மை. ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவை சப்போஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிச்சுன்னா அடுத்து ஜிம்பாப்வே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ். இதில் 2த்தில் கண்டிப்பாக நாங்கள் ஒன்று ஜெயிச்சிருவோம், கான்ஃபிடண்ட்டாக நாங்கள் உள்ளே போயிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடண்ட்டாக பேசியிருக்காரு. ஓகே பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க இன்றைக்கி இந்திய அணி. இன்றைக்கி அது இல்லாமல் பெரிய மைதானம் நரேந்திர மோடி ஸ்டேடியம் நடக்குது அகமதாபாத்தில். கண்டிப்பாக அது ஒரு பெரிய கிரவுண்ட், நல்ல ஒரு பேட்டிங் பிச். கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய வானவேடிக்கை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுங்க. ஏன்னா ஒரு பெரிய கிரவுண்டு இருக்கும்போது நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் இருந்துச்சுன்னா ஒரு 200-250 ரன் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி அபிஷேக் சர்மா, திலக் வர்மாவோட பேட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணுங்க. ஏன்னா அவங்க 2 பேர் தான் இது வரைக்கும் சரியாக விளையாடல. இல்லை அவங்கள ட்ராப் பண்ணிட்டு சஞ்சு சாம்சன் வராரா என்னன்னு தெரியல. பார்க்கலாங்க பொறுத்து வந்து. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி கொடுப்பாங்க, யாரெல்லாம் வெற்றி பெறுவாங்க, உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.